நாங்க தான் தூய தமிழ் தேசியவாதிகள், எங்களால் தான் இந்த நாட்டை திருத்த முடியும், செதுக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தில் விஜயின் ரசிகர்களை விட மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுகிறார்கள். இது விஜயின் மீதுள்ள அக்கறை அல்ல, இது அண்ணன் வேல்முருகன் அவர்களின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. ஏனென்றால் நாங்க தான் தமிழ் தேசியத்தை அமைக்க முடியும் என்று கூறியவர்களுக்கு மாற்றாக மற்றும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் செய்யும் கேவலமான செயல்கள் இதுவும் ஒன்று. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனையோ களப்போராளிகள் வெளியே சென்றிருக்கிறாங்க. அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு செல்லும் போது அதை இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, எதிர்வினை ஆற்றவில்லை. ஆனால் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் அனைவரும் மற்றும் ஒரு தமிழ் தேசிய கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு செல்லும் போது இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அச்சப்படுகிறார்கள். எங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து விடுமோ, நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக வந்து விடுமோ என்ற அச்சத்தில் சீமானின் ரசிகர்கள் மனவேதனையில் இருப்பது நமக்கு புரிகிறது. அந்த மனவேதனையின் வெளிப்பாடுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பெற்றோர்களை ஆபாசமாக பேசிவிட்டார், மாணவர்களை ஆபாசமாக பேசிவிட்டார், நடிகர் விஜயை அவதூறாக பேசிவிட்டார் என்றெல்லாம் வெட்டி ஒட்டி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், சீமான் பயன்படுத்தாத ஆபாச வார்த்தையா? தமிழில் இருக்கும் அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் பயன்படுத்திய ஒரு கட்சி தலைவன் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தானே. நீங்க நினைவுபடுத்தி பாருங்க உறவுகளே, தன் கட்சியில் இருப்பவர்களை எத்தனை முறை ஆபாசமாக திட்டியிருக்கிறார், அசிங்கமாக பேசியிருக்கிறார். சீமான் மட்டுமல்ல உறவுகளே, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் எத்தனை முறை ஆபாசமாக பேசிய உரையாடல்கள் வெளியே வந்துள்ளது. மஞ்ச பொடியில தொடங்கி சமீபத்தில் வெளியான மிகவும் ஆபாசமான ஆடியோவான என் செல்ல என்று ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை வரை எத்தனை முறை ஆபாசமாக பேசியிருக்கிறார். இதுவா தூய தமிழ் தேசியம்? இவர்களா தூய தமிழ் தேசியத்தை அமைப்பார்கள்? எனது அருமை உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒழுக்கமில்லாத ஒருவன் எப்படி ஒழுக்கமான ஒரு நாட்டை படைக்க முடியும்? ஒழுக்கமில்லாத ஒருவன் தனக்கு கீழே இருக்கும் தவறு செய்யும் நபர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பான்? ஒழுக்கமில்லாத ஒருவன் எப்படி மக்களை ஒழுக்கமாக வழிநடத்துவான்? அதனால் தான் சொல்கிறேன் உறவுகளே, சீமானால் தமிழ் தேசியத்தை ஒரு காலமும் நிறுவ முடியாது.